வில் கிவ் யூ குட் ஜாப். பட் சண்டே வேலைக்கு வா அப்படி. எத்தனையோ பேர் போயிட்டாங்க. அதுக்கு இப்போ சௌரியம்லாம் வந்துருச்சுல்ல. காலையில் 6 மணிக்கு சர்வீஸ். எத்தனை மணி சர்வீஸ்? 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும். எங்கே 8 மணி வரைக்கும்லாம் பண்ணுறீங்களா சர்வீஸ்? நிஜமா 1.5 hour தான் சர்வீஸ்ன்னு கேள்விப்பட்டேன் சென்னையிலலாம். நாங்கள் வெறும் ஆராதனை மட்டும் 1.5 hour பண்ணுவோம். நீங்கள் அந்த டைமில் எல்லாம் பண்ணி முடிச்சு வெளியே வந்துடுவீங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த மீனோடு போவீங்க. அவசர அவசரமாக சமைச்சி சாப்பிட்றது வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அப்புறம் நீங்கள் எல்லாம் என்ன யோசிச்சுக்கிறேன்னா அப்படியே வானத்தையே அவர் திறந்து பாருங்க. நிறைய பேர் நிறைய வாக்கு தத்தங்கள் நிறையா எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சீட் யூ. அவங்க சீட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. அவங்க சொன்னது உண்மைதான். ஆனால் இப்போ நீ என்ன நிலைமையில் இருக்கிறியோ அதெல்லாம் உன் வாழ்க்கை நடக்கவே போகிறதில்ல. அவங்க சொன்னது நிஜம். ஆனால் அது வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறதில்ல, பழிக்க போகிறது இல்லை. என்ன மாதிரி ஒரு சில வந்துக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அது உன் மேலே நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு. அது உன் கனவாக தான் இருக்குது. அலைன் யோர் செல்ஃப் வித் காட். தேவ திட்டத்தோடு உன்னை நீ அலைன் பண்ணலன்னா உன் மேலே இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்கள் எதுவுமே நடக்காது. நான் சொல்கிறேன், நீ தைரியம் இருந்தால் போய்ப்பார், தள்ளிட்டு போனி. ஒரு நாள் கிறிஸ்தவம் வந்து உன்னை பயங்கரமான ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிருச்சு நீ நினைப்பேன். யூ வில் திங்க் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிருச்சு. இந்த ஆண்டவர் நம்பி வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாம் கேட்குறாங்க. ஆண்டவர் நம்பி போய் நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க, அழுதுகிட்டே வந்து சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் ஃபேமிலியிலலாம் கேட்குறாங்க, பிரதர் ஆண்டவர் நம்பி போனியோ உனக்கு வெக்கமாக இல்லை? உனக்கு நீ கிறிஸ்தவத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறப்பாரு. இது காரணம் யார்? யார் உன்னை கேட்குறவங்கள காரணம்? நீ பிசாசு கொடுக்குற எல்லா ஆஃபரையும் வாங்கிட்டு உன்னோடதெல்லாம் விற்றுட்டு இப்போ நீ என்ன சொல்கிற வந்து அப்படி கண்ணீர் விட்டு எங்கள் ஃபேமிலியில எல்லாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் மேலே அந்த எண்ணெய் இருந்தா நீ குடிசையில் இருந்தாலும் உன்னை பார்த்து சொல்லிட்டு அடிப்பேன். யூ ஆர் சம்திங் நினைப்பாங்க. இந்த சிஸ்டர் பணம் இல்லை, ஆனால் இவங்களை பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்குது இவங்க கிட்ட. எப்பவுமே சந்தோஷமாகறாங்க, எப்பவுமே உற்சாகமாகறாங்க. உன் மேலே இருக்கிற அனாயிண்டிங் அது சரியாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு உனக்கு தெரியாது.